வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. ஆக ஒவ்வொரு தனி மனிதனும் தற்காப்பு கலையை கற்பதற்கு மிக அடிப்படை காரணம் தன்னை பாதுகாத்து கொள்ளவும், உடல்நலத்தை மேம்படுத்தி கொள்ளவும், மனதை ஒருமுகப்படுத்தவும், பயத்தை அகற்றவும், சோம்பேறித்தனத்தை துரத்தி சுறுசுறுப்பை ஏற்படுத்தி கொள்ளவும், எப்பொழுதும் எங்கும் தொலைநோக்கு பார்வையில் சிந்தனை செலுத்தவும் தான் இந்த தற்காப்பு கலை பயிற்சி ஒவ்வொருவரும் பயில ஆரம்பிக்கின்றனர். அப்படி பார்க்கும் பொழுது இந்த தற்காப்பு கலையானது பல உண்டு. குறிப்பாக ஒவ்வொரு நாடும் தனக்கே உரிய தற்காப்பு வைத்துள்ளது. குறிப்பாக கராத்தே மற்றும் கோபுடோ என்பது ஜப்பானைச் சேர்ந்த ஒக்கினாவா தீவில் பிறந்த ஒரு கலை தான். ஆக அங்கு தேர்ச்சி பெற்ற ஒரு ஜப்பானியர் தான் சிறந்த பயிற்சி அளிக்க முடியும் அனைத்து நாடுகளுக்கும். அதே போல் சாம்போ என்பது ரஷ்ய தற்காப்பு கலை. ரஷ்யாவில் உள்ள ஒரு சிறந்த தற்காப்பு கலை வல்லுநர் தான் சாம்போ கலையை அனைவருக்கும் பயிற்சி அளிக்க முடியும். ஆக நீங்கள் தேர்வு செய்யும் அந்த பள்ளியும் ஆசிரியரும் முறையான வம்சாவளி உள்ளனரா, அவருக்கு போதிய பயிற்சி அனுபவம் உண்டா, மட்டுமின்றி அவர் உண்மையான பயிற்சியாளர் என்று ஆராய்ந்து சேருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு உரிய பாரம்பரிய பாடங்களும் உயர் நுணுக்கங்களும் உங்களை அடையும், நீங்களும் மேம்படுத்திக் கொள்ள முடியும். இது சொல்வதற்கு காரணம், நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால்தான் தற்காப்பு கலை இந்தியாவில் வளர்ச்சி அடையும். சரி, இப்போ நம்ம பார்க்க இருப்பது இந்திய தற்காப்பு கலையான கலையில் உள்ள ஒரு பிடிபோடு முறை தான். இந்த புத்தி எளிமைதான். இந்த புத்தியை பாருங்கள். மேலே பார்க்க இருப்பது ஒரு பிடிபோடும் புத்தி தான். பிடி நாம் எப்படியும் போடலாம். குறிப்பாக ஒரு எதிரியை மேலே தாக்கும் பொழுது தடுத்து இது போன்று நம்ம பிடி போட முடியும். அதே போல் எதிரி தாக்கும் பொழுது நீங்கள் மேலே சென்று தாண்டி பிடிபட முடியும். அதே போல் எதிரி தாக்கும் பொழுது தடுத்து நாம் பிடிபட முடியும். அதே போல் எதிரி மேலே தாக்கும் பொழுது தடுத்து உள்ளே சென்று நாம் கழுத்தில் பிடிபட முடியும். இது போல் நாம் பல பிடி இருப்பினும் இந்த புத்தி நம்ம இந்திய கலையான கலரை சேர்ந்த ஒரு இதுதான். அதாவது கலரியை பொறுத்தவரை உதைக்கும் முறைகளும் குத்தும் முறைகளும் தடுக்கும் முறைகளும் பிடிபடும் முறைகளும் நிறைய உள்ளது. அது ஒன்று தான் எதிரே நாம் முடக்கி வைத்துக் கொள்வது, அதாவது அவனை நாம் வில்லாக முறிப்பது. இந்த புத்திக்கு ஆண் பெண் பேதம் கிடையாது, யாரும் செய்யலாம். ஆக எதிரி உங்களை தாக்கும் பட்சத்தில் முகத்திலோ கழுத்து பகுதியிலையோ நெஞ்சு பகுதியிலையோ உங்களை தாக்க வரும்போது கத்திக்கொண்டு நாம் என்ன செய்வது? தடுங்கள். கத்தி விடுபட தாக்கலாம். உள்ளே செல்லுங்கள். தூக்கி நீங்கள் வில்லாக முறிக்க முடியும். இது உங்கள் மேலே மறுபடியும் பாருங்கள். செயல் 1, இது தாக்கும் பொழுது செயல் தடுத்தலே. கத்தி விடுபட தாக்கலாம், விடுபடும். செயல் 3, நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும், எதிரி கழுத்தை பிடிக்க வேண்டும். அடுத்த கணம் அமர்ந்தவாறே அவர் காலை தூக்கி நிறுத்துங்கள். இப்போ உங்கள் வசம். எதிரி உங்கள் வசம் முடிக்கப்படுவான். தூக்கி வீச முடியும். தேவை பயிற்சி மட்டுமே. பயிற்சியை பாருங்கள். செயல் 1, தாக்கும் பொழுது நாம் தடுக்க வேண்டும்.
சோத்தவிக்கை என்ற உள்ளங்கையை வைத்து முட்டி தாக்குங்க, உள்ளே போங்க, நல்லா கழுத்தை பிடி போடுங்க, இருக்கு. இப்போ கால் தூக்குங்க நல்லா. அதாவது தூக்கும்போது கை மாறணும். தடுத்தீங்க, தாக்குனீங்க, உள்ளே போனீங்கல்ல, இப்படி வாங்க. நீங்கள் கை இப்படி போடுங்க, கை இப்படி வரணும். உங்களுக்கு வாங்க, ஏச்சு தடுங்க, தாக்குங்க. நீங்கள் தாக்குறத வலிமை மூலமாக கத்தி விடுபடணும். சரியா? தட்டுவது வேறு, தாக்குவது வேறு. மறுபடியும் உள்ளே போங்க, கழுத்தில் பிடிங்க, காலை பிடிங்க, தூக்குங்க மேலே. இது போன்ற புத்திகளுக்கு பயிற்சியும் கால ஆகும் தேவை. நீங்கள் முறையாக பயிற்சி பெற்றுவிட்டால் எதிரை நீங்கள் வில்லாக வளைக்க முடியும். புத்தியை மறுபடியும் பாருங்கள். இது தாக்கும் பொழுது தடுக்கிறோம், அடுத்த கணமே விடுபடும், உள்ளே செல்கிறோம். இதுதான் நம்முடைய உள்ளே செல்ல வாய்ப்பு. தூக்கிக்கிறோம், எதிரி உங்கள் வசம், நாம் அவனை வில்லாக வளைக்க முடியும், எதிரி வீழ்த்தப்படுவான். தேவை பயிற்சி மட்டுமே. புத்தி மறுபடியும் பாருங்கள். சரி, ஒன்று தாக்கும்போது தடுத்தல் தான். அடுத்து தாக்க இருப்பது கத்தி விடுபட. அடுத்து உள்ள செல்லுங்க, காலத்துக்கு பிடிங்க, போன்ற எதிரியை பிடிக்கும் பொழுது அவனுடைய கழுத்தை நாம் இறுக்கி தூக்கும் பொழுது இரத்த ஓட்டம் தடைபடும், எதிரி பாதிக்கப்படுவான். ஆக இது யாரும் வீட்டில் செய்து பார்க்க வேண்டாம். உரிய ஆசிரியரை வைத்து பயிற்சி பெறுங்கள். உங்களை காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். நேரே புத்தியை பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிந்திருக்கும் அதனுடைய வேகமும் எளிமையும். இது ஒரு இந்திய தற்காப்பு கலையான கலையில் வரும் உத்திதான். இதற்கு ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. யாரும் பயிற்சி பெறலாம், எங்கும் பயிற்சி பெறலாம். தேவை நீங்கள் தேர்வு செய்யும் அந்த ஆசிரியரும் பயிற்சி மட்டும்தான்.